தற்போது உடனுக்குடன் நேரலை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். நாகை அருகே உத்தம சோழபுரத்தில் தடுப்பணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தடுப்பணை கட்டினால் 32 கிராமங்களில் உள்ள 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் உப்புத்தன்மையாக மாற வாய்ப்புள்ளதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது விவசாயிகள் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். தடுப்பணையை பூதங்குடியில் கட்ட வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாகை உத்தம சோழபுரம் பகுதியில் தடுப்பணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய விவசாயிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக நாகையிலிருந்து செய்திகளை வழங்குகிறார் மூர்த்தி. தற்போது தடுப்பணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? காவல்துறையினர் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? வணக்கம் பூர்ணிமா. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் உத்தம சோழபுரம் கிராமத்தில் வெட்டாற்றின் குறுக்கே கடல் நீர் உட்புவதை தடுக்கும் வகையில் புதிய கடைமடை தடுப்பணை 49 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வெட்டாற்றின் குறுக்கே உத்தம சோழபுரம் கிராமத்தில் தடுப்பணை கட்டுவதால் உத்தம சோழபுரம், நரிமணம், வடகரை, பூதங்குடி, பாலக்காடு, வடகுடி, பெருங்கடமனூர் உள்ளிட்ட 32 கிராமங்களில் உள்ள சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி நிலங்கள் உப்புத்தன்மையுடன் மாறி பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும், கடல் நீர் உட்புவதால் இந்த கிராமங்களில் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்றும், ஏற்கனவே அப்பகுதியில் தனியார் இறால் பண்ணைகள் செயல்பட்டு வருவதால் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீர் கடுமையாக மாசுபட்டுள்ளது. இதை தடுக்கவே அப்பகுதிக்கு விவசாயிகள் போராடி தடுப்பணை கொண்டு வந்ததாகவும், தற்போது தடுப்பணை வந்த நோக்கத்தை கெடுக்கும் வகையில் வேறு இடத்தில் கட்டப்பட்டு வருவதை நிறுத்தி கடல் மட்டத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூதங்குடி பகுதியில் தடுப்பணை கட்ட வேண்டும் என 32 கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது ஆற்று நீரை தடுத்து தடுப்பணை கட்டும் பணிகள் முன்புறமாக நடைபெற்று வருகிறது. இதனை கண்டித்து 32 கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் இன்று வேலையை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று அணை கட்டும் பகுதியான உத்தம சோழபுரத்திற்கு பெண்கள், கிராம மக்கள் மற்றும் அப்பகுதிக்கு சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்தனர். இதனால் காலை முதலே அந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் ஆங்காங்கே சாலைகளில் பேரிகார்டு அமைத்து கிராம மக்களை அணை கட்டும் பகுதிக்கு செல்ல விடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமையில் சாலையில் திரண்ட பெண்கள், பொதுமக்கள், விவசாயிகள் தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்த வேண்டும், கடல் மட்டத்திலிருந்து 3 கிலோமீட்டர் உள்ள பூதங்குடியில் கட்ட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதனால் நாகூர் திருவாரூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்து காவல் வாகனத்தில் ஏற்றி நாகூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு போலீசார் ஏராளமானோர் குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மூர்த்தி.